எங்கள் கொம்பு சிவி படத்தை பற்றி கேட்குறீங்க. எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் எங்கள் தலைவர் தன்மான கேப்டன் சிங்கம் சொக்கத்தங்கம் மீண்டெடுத்த சிங்கக்குட்டி. சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கமாக தானே இருக்கும். சீறி எழும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாப்புல. ஒரு பெரிய ஸ்டாராக வருவாப்புல. எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்குது. எப்படி அவர் ஸ்டார் வராமல் இருக்க முடியும்? ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய சிங்கம், அவரோட குட்டி எப்படி ஸ்டாராக ஆகாமல் இருக்கும்? செம்மையாக நடிச்சிருக்காங்க. கதையும் நல்லா அருமையாக இருக்குது. ஒன்லைன் கதை வந்து சூப்பராக இருந்ததுங்க. அதான் சரத்குமார் வந்து உண்மையிலேயே அவருடைய நடிப்பு எப்பயுமே நல்லாயிருக்கும். ஆனால் தம்பி கூட சேர்ந்து நடித்தார். எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அருமையாக நடித்தார். அவரோட நடிப்பு செம்மையாக இருந்தது. சரத்குமார் சாருடைய நடிப்பு அவரை மாதிரியே இருந்ததுப்பா. அந்த கண்களும் அந்த முக சாயலும் அவருடைய அந்த சைடில் அவரை பார்க்கும்போது பழைய படத்தில் கேப்டன் எப்படி வந்தாரோ அதே மாதிரி இந்த பாட்டு ஒன்று வரும், உள்ளமெல்லாம் தள்ளாடுதே. அவரோட படம் ஃபஸ்ட்டு படம். அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே அப்படியே அச்சு அசல் இருக்கிறாப்புல சண்முக பாண்டி. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். மேலே எங்கள் ஊர் சாமி மேலே நடந்து 8 வச்சு வாராரு. கரிகால சோழ போல மிச வச்சு கால்நடையா வாராரு. அந்த சீனுக்கு வந்து கேப்டன் வந்து ஓடி வந்துட்டார். இந்த கோட்டில் ஏறி குண்டு போட்ட விஷயத்தில், குண்டு தயாரிச்சாங்கன்னு போட்ட விஷயத்தில் நான் பகவத்சிங்காவும் நான் சுபாஷ் சந்திர போஸாவும் வரப்போ நான் கேப்டனாகவும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான். அது மாதிரி அந்த இடத்துலையும் கேப்டனை ஞாபகப்படுத்தி, ஏன்னா இன்றைக்கும் கேப்டனால தான் நம்ம நிறைய தீவிரவாதிகளை படத்தில் ஒழிச்சிருக்கிறோம். அந்த தீவிரவாதத்தையே வச்சு அவங்க மாலையோட வெளியே வருவாங்க. அந்த சீனாக இருக்கட்டும், எப்போ படம் பார்த்தாலும் நம்ம எல்லாருக்குமே கேப்டன் உணர்வு இருக்கும். ஏன்னா நாடு நாடு நாடுன்னு மக்கள்னு மக்களுக்காகவே செத்துப்போன ஒரு தலைவன் தான் என் கேப்டனு. அவரை மறந்தோம்னா நமக்கெல்லாம் போகிறப்ப காக்கஞ்சி சோறு கிடைக்கும், அந்த சோறு கூட கிடைக்காது. ஓகேவா? அந்த விசுவாசத்தில் தான் பேசுகிறேன். அதாவது கோயில் காளை அவங்க அப்பா நடித்தார். கொம்பு சிவியா என் பிள்ளை சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கு. ஓகேவா? விஜயகாந்த் சார் கேப்டன் பட்டம் கொடுத்த மாதிரி சண்முக பாண்டியன் சாருக்கு என்ன பேர்? ஏதான் எங்கள் கேப்டன் தான், குட்டி கேப்டன். ஓகேவா? சினிமாவோட கேப்டன், குட்டி கேப்டன். அதான் வேற என்ன கொடுக்குறது? அதான் புரட்சிகரமாக தான்டா. என் பிள்ளை 6 போர் இந்த தமிழ்நாட்டில் யார்? ஓகேவா? என் பிள்ளை 6 போர் இந்த தமிழ்நாட்டில் யார்? சமூகத்துக்கு தான் சொல்கிறாங்கடா. 12 ஊர் கிராம மக்கள் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறப்ப ஒரு நல்லவர், அதாவது ஒரு பெரியவர் அதாவது இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி ஊரை காப்பாற்றுறாரு. அதுதான் கண்டென்ட்டு, அதுதான் உண்மையான கதை. அப்புறம் தண்ணி மழை பெஞ்சு டேமை திறந்த பிறகு அவங்க மறுபடியும் எல்லோரும் மாறிடுறாங்க. ஆமாம், விவசாயிக்கு ஒரு பணம் இல்லைன்னா அவன் என்னடா பண்ணுவான்? அவன் ஊரில் விளையிற கஞ்சாவை எடுத்துகிட்டு போய் தானே விற்று சோறு தின்னாகணும். சோறு தானடா திங்கிறோம். மாளிகை கோடை கோபுரம் கட்டி 10 பென்ஸ் கார்லையா நாங்கள் போகிறோம்? எதுக்கு போகிறோம்? ஒரு வேளை சோறு வயிறு. ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம். நம்ம தரையில் தாண்டா பிறந்திருக்கோம், கரையில் தாண்டா நிற்கிறோம். கண்ணில் கண்டிப்பாக தண்ணி வருண்டா, சோறு இல்லைன்னா தண்ணி வருண்டா. இதெல்லாம் சொல்லி கொடுத்த எங்கள் பொன்மனச்சம்பளை நாங்கள் மறப்போமா? எங்கள் கேப்டனை தான் நாங்கள் மறப்போமா? சொல்லு. இதுதான் கதை. ஓகேவா? ஒருத்தன் பசியில் இருந்தானா என்ன வேணால் 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா கமல் சார் சொல்லும் போல் எது செஞ்சாலும் தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒருத்தன் வழியில் இருக்கிறப்ப ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணால் கூட ஓகேவா, அது தப்பு தான். அது எங்கள் விஜய் என்ன தளபதி என்ன சொன்னேன். இப்போது கொம்பு சிவி படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸாக எல்லோரும் உட்காந்து த்ரூவாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக பார்க்கலாம் இந்த வீக்கெண்டு இந்த படம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக டைலாக் காமெடிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன்ஸு, ஹீரோவுடைய ஃபைட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. அது மாதிரி யுவனோட மியூசிக், இளையராஜாவுடைய வாய்ஸில் ஒரு சாங் வருது. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. காமெடி ரோல் பண்ணியிருந்த கல்கி அண்ணாவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ஓகேண்ணா.
அதான் மியூசிக் நல்லா இருக்குது, பிஜிஎம்மும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு யுவனோட மியூசிக் பார்க்கும்போது அப்படி ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. இளையராஜாவுடைய வாய்ஸில் ஒரு சாங் வருது, அந்த சாங் சூப்பராக இருக்குன்னா அதையும் நீங்கள் பாருங்கள். ஆக்டிங் எங்கள் கேப்டனை பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த அவங்க பண்ணுற ஆக்ஷனு, எங்கள் கேப்டன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே 100% கேப்டன் தான். கேப்டன் தான் தெரியுறாங்க, கேப்டன் மட்டும்தான். எப்படி சொல்கிறதுனா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஃபேமிலியில் முதியோர் வரைக்கும் பார்க்கலாம் அந்த படத்தை. எதுவும் ஒரு பார்க்கக்கூடாதுன்ற ஒரு சீன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. படம் வேறு லெவல், நல்ல வெற்றிகரமாக 100,000 டே ஓடணும்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். புரியலம்மா? செம்மையாக இருந்துச்சு. எங்கள் கேப்டன் கூட சரத்குமார் நடித்த அந்த சீன்ஸ்லாம் நாங்கள் அதான் நினைவுக்கு கொண்டு வந்தோம். அவர் எங்கள் சண்முக பாண்டியன் ஐயா கூட நடிக்கும்போது எங்கள் கேப்டனும் சரத்குமார் நடித்த படங்கள் இருக்குது. ஸோ அது நாங்கள் பார்க்கும்போது அப்படியே டிட்டோ அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டு அவங்க நடித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அதே மாதிரி செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல். படம் நல்லா தான் இருந்தது, நிறைய ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் விட இப்போ இது நல்லா தான் இருக்குது அவர் நடிப்பு. மியூசிக் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. அந்த கதையும் நல்லா தான் இருக்குது. அந்த ஸ்டோரி, அந்த கஞ்சா வைக்கிறது பண்ணக்கூடாது, ஆனால் அது மக்கள் கருத்துக்களுக்காக அந்த இதை எடுத்திருக்காங்க, ஓகே தான்.